தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆந்திராவில் பட்டாசு ஆலையில் வெடிவிபத்து ஏற்பட்டு 20 தொழிலாளர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த கோர விபத்து தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் புஷ்பராஜ். புஷ்பராஜ், விவரங்கள் எப்படி நடந்தது இந்த விபத்து? ஆந்திர மாநிலம் காக்கிநாடு அருகே சாமர்லக்கோட்டை என்ற ஊரின் அருகே சூரிய ஸ்ரீ பைரோக்ஸ் என்ற பெயரிலான பட்டாசு தொழிற்சாலை ஒன்று செயல்பட்டு வருகிறது. அந்த பட்டாசு தொழிற்சாலையில் இன்று வழக்கம் போல் சுமார் 40 பேர் வேலை செய்து கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சற்று நேரத்திற்கு முன் பட்டாசு தொழிற்சாலையின் ஒரு பகுதியில் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டு அங்கிருந்த பட்டாசுகள் வெடித்து சிதற துவங்கின. சற்று நேரத்தில் அந்த தொழிற்சாலை முழுவதும் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பட்டாசுகள் மொத்தமாக வெடித்து பட்டாசு தொழிற்சாலையின் கட்டிடம் மொத்தம் நொறுங்கி விழுந்தது. இந்த விபத்தில் தொழிற்சாலையில் உள்ளே சிக்கிக் கொண்டிருந்த தொழிலாளர்கள் தூக்கி வீசப்பட்டு உடல்கள் சிதறி விழுந்தனர். தொழிலாளர்கள் விபத்தில் சிக்கிய தொழிலாளர்கள் சுமார் 100 அடி தூரம் வரை தூக்கி வீசப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த விபத்தில் இதுவரை 20 தொழிலாளர்கள் மரணமடைந்து விட்ட நிலையில் மேலும் பலர் படுகாயமடைந்து மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்து பற்றிய தகவல் அறிந்த ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அமைச்சர்கள் உயரதிகாரி ஆகியோரை இங்கே அனுப்பி வைத்திருக்கிறார். இதனிடையில் தகவல் அறிந்து அங்கு சென்ற தீயணைப்பு படையினர் பற்றி எரிந்து கொண்டிருந்த தீயை கட்டுப்படுத்தி அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடி விபத்தின் தாக்கம் இன்னும் இருக்கின்ற காரணத்தால் அந்த பகுதியை பொதுமக்கள் நெருங்காத வகையில் போலீசார் பாதுகாப்பு அளித்து வருகின்றனர். புஷ்பராஜ், தற்போது முதற்கட்டமா விபத்துக்கான காரணம் என்ன என்பது ஏதேனும் தெரிய வந்திருக்கிறதா? ஏன்னா சுற்றுவட்டார பகுதிகளில் எதுவும் பெரிய அளவில் கட்டடங்கள் இல்ல. இந்த குறிப்பிட்ட பட்டாசு ஆலையில விபத்து ஏற்படுவதற்கான காரணமாக எது அமைந்திருந்தது? முதலில் பட்டாசு தொழிற்சாலையில் முதலில் வெடி விபத்து ஏற்பட்ட பகுதியில் சிக்கிக் கொண்டிருந்த தொழிலாளர்கள் 3 பேர் மரணமடைந்து விட்டதாக தெரிய வருகிறது. அவர்கள் அந்த பகுதியில் வெடி விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் என்ன என்பது பற்றி தீயணைப்பு படையினரும் அங்கு விரைந்து சென்றுள்ள போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அங்கு இருந்த தொழிலாளர்கள் 3 பேருமே மரணமடைந்து விட்ட காரணத்தால் அது பற்றி இதுவரை உறுதிப்படுத்த முடியாத நிலை, விபத்திற்கான காரணம் பற்றி உறுதிப்படுத்த இயலாத சூழ்நிலை தரும் நிலை வருகிறது. ஆனாலும் விபத்திற்கான காரணத்தை விசாரித்து கண்டுபிடிக்கும் பணியில் தீயணைப்பு படையினரும் போலீசாரும் ஈடுபட்டுள்ளனர். பாலவேல். புஷ்பராஜ், மேலும் யாரேனும் காயமடைந்திருக்கிறார்களா? அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்களா? அங்க இருக்கக்கூடிய தற்போதைய நிலை என்ன? பாலவேல், இந்த வெடி விபத்தில் 20 பேர் இதுவரை மரணமடைந்து விட்ட நிலையில் மேலும் சுமார் 10 பேர் காயமடைந்துள்ளனர். அங்கிருந்தவர்கள் உடனடியாக 108 ஆம்புலன்ஸ்கள் மற்றும் அங்கிருந்த சொந்த வாகனங்கள் ஆகியவற்றின் மூலம் அங்கிருந்தவர்களை காக்கிநாடா மற்றும் சாமரக்கோட்டையில் உள்ள மருத்துவமனைகளுக்கு அழைத்து சென்றனர். வெடி விபத்தில் காயமடைந்தவர்கள் மற்றும் மரணமடைந்தவர்கள் நேரடியாக அந்த பகுதியை சேர்ந்தவர்களாகையால் அவர்களுடைய குடும்பத்தார் பட்டாசு தொழிற்சாலைக்கு வந்து தங்களுடைய உறவினர்கள் இருக்கிறார்களா, அவர்களுக்கு என்ன நடந்தது என்று விசாரித்து தெரிந்து கொள்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அந்த பகுதி முழுவதும் அழுகையும் கூக்குரலுமாக இருக்கிறது. இது அங்கு இல்லாதவர்களை தேடி கண்டுபிடிப்பதற்காக பல்வேறு மருத்துவமனைகளுக்கு அவருடைய உறவினர்கள் படையெடுத்து போது கூட்டமாக சென்று கொண்டுள்ளனர். இதனால் அந்த பகுதி முழுவதும் பெரும் கலவரமாக மாறி உள்ளது. பாலவேல். புஷ்பராஜ், அதே நேரத்தில் தற்போது சுற்றியும் வயல்வெளிகளுக்கு நடுவில் இந்த பட்டாசு ஆலை அமைக்கப்பட்டது நம்ம காட்சிகளில் பார்க்க முடிகிறது. உரிய அனுமதி, அதற்கான லைசன்ஸ் எல்லாம் பெற்றுத்தான் இந்த ஆலைகள் செயல்படுகிறதா? இந்த பட்டாசு தொழிற்சாலையில் வெடி விபத்து ஏற்பட்ட பின்னர் தான் ஆந்திராவில் உள்ள பெரும்பாலான மக்களுக்கு ஆந்திராவில் இவ்வளவு பெரிய பட்டாசு தொழிற்சாலை செயல்படுவது என்பது பற்றிய தகவல் வந்துள்ளது. எனவே இதற்கு உரிய அனுமதி உள்ளதா, தேவையான ஆவணங்கள் அனுமதி அனைத்தையும் வாங்கிய பின்னர் மட்டுமே இந்த தொழிற்சாலைகள் நடத்துகிறார்களா அல்லது இவர்களாக யாருக்கும் ரகசியமாக தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறதா என்ற சந்தேகமும் பொதுமக்களுக்கும் ஏற்பட்டுள்ளது. இது பற்றி தீயணைப்பு படையினரும் போலீசாரும் விசாரணை நடத்துகின்றனர். முதற்கட்ட தகவல்களில் அவர்கள் ஒரு சிறு அளவிலான அனுமதியை பெற்று அந்த பட்டாசு தொழிற்சாலை நடத்தி வந்ததாக தெரிய வந்துள்ளது. பாலவேல். விவரங்களுக்கு நன்றி புஷ்பராஜ்.